அதனாலதான் பைபிள் சொல்லுது, கேட்கிறவைகளை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. பைபிள் சொல்லுது, விசுவாசம் கேள்வினால வரும். என்ன கேட்குறீங்களோ அதான் உங்க விசுவாசமா முடியும். கர்த்தர் தான் இந்த வியாதி அனுமதிச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் இந்த வியாதியை கொடுத்து பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு, இதன் மூலமா ஒரு பெரிய இனத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, சின்ன பலவீனங்களை பார்க்கும் போதும் பெரிய வியாதிகளை பார்க்கும் போதும் உங்களுக்கும் அப்படித்தான் என்ன வரும். அன்னைக்கு பாஸ்டர் என்ன சொன்னார், இந்த வியாதியின் வழியாக ஆண்டவர் பாடத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னு சொன்னார்ல, அப்போ இன்னைக்கு ஏதோ ஆண்டவர் ஏதோ நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறாரு போல அப்படின்னு என்ன பண்ணிடுவீங்கன்னா, அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அரவணைச்சு முத்தம் கொடுத்து உங்கள் வீட்டிலே பெட்ரூமுக்குள்ளே படுக்க வச்சு நீங்கள் அதோடு சேர்ந்து படுத்து எத்தனை நாளும் தெரில, எத்தனை மாதம் தெரில, அவ்வளோதான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்கிறவைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தீங்கான காரியத்தை கேட்க மாட்டேன் என்று சொல்லி உங்கள் செவிகளை நீங்கள் எப்பொழுது அடைத்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தையை கடவுளே யார் மூலமாவது கொடுப்பார். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தங்க தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்துக்கு சமானமாக இருக்கும். அந்த வார்த்தை உங்களை குணமாக்கும். ஹல்லேலூயா. ஏசையா என் இரட்சகரே, சுகம் தர் என் தெய்வமே.